தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு புகார்களைத் தொடர்ந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அபிஜித் திப்கே தலைமையிலான காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த வார இறுதியில் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஒன்றிய அரசுடன் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. போராட்டத்தை கைவிட்ட போதிலும் ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதிகளை மீறி வருவதாக சிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது எவ்வித காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்ற ஒப்பந்தத்தை அரசு மீறியுள்ளது. பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட உதவிகளை செய்த தன்னார்வலர்கள் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். போராட்டத்தின் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர் வழக்குகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட மாணவர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்றுக்குள் இது தொடர்பான எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை வழங்கி வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் நாங்கள் மீண்டும் போராட்டக் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் என தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு புகார்களைத் தொடர்ந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அபிஜித் திப்கே தலைமையிலான காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த வார இறுதியில் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஒன்றிய அரசுடன் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. போராட்டத்தை கைவிட்ட போதிலும் ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதிகளை மீறி வருவதாக சிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது எவ்வித காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்ற ஒப்பந்தத்தை அரசு மீறியுள்ளது. பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட உதவிகளை செய்த தன்னார்வலர்கள் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். போராட்டத்தின் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர் வழக்குகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட மாணவர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்றுக்குள் இது தொடர்பான எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை வழங்கி வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் நாங்கள் மீண்டும் போராட்டக் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் என தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.